கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெசன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கில் வந்து ஓவராலாக வந்து படிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஓவர்வியூ மாதிரி ஒரு நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 அட்டெம்ப்ட் பண்ணுறப்போ அதான் 165 கொஷின் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது ஒரு 160+ கொஷின் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே தான் இருந்தது. ஒரு நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணது பின்னாடி தான் நமக்கே வந்து தெரிய வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரி தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன கண்டென்ட் இருக்குது எதுவுமே வந்து புரியாது. நம்ம எப்படி ஸ்கூல் லெவலில் நம்ம பார்த்துருப்போமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மாதிரி அது ஒரு வேகாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் புக்ஸ் தானே, நம்ம இன்ஜினியரிங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம், ஸ்கூல் புக்கை படிக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எடுப்போம். ஆனால் எடுக்க வந்து நான் 6th to 10th நிறுத்திட்டேன். 11th 12th வந்து பார்க்கவே இல்லை. அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 எனக்கு ஃபெயிலியர் கொடுத்ததுக்கு மேஜர் ரீசனே வந்து நான் 11th 12th வந்து படிக்காமல் விட்டது தான். 6th நான் வந்து ஃபஸ்ட்டு எதில் வந்து மார்க் அதிகமாக கொஷின் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துப்பேன். இப்போது நமக்கு வந்து கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் எஸ் கார்த்திகா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக் மூங்கிலேரி கிராமத்திலேருந்து வரேன். ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் 28th ரேங்க் எடுத்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 6th to 12th வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்கூல் புக்ஸை பேஸாக வச்சு தான் வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6th to 12th வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை நம்ம ஒன்று வாங்கிக்கணும், இல்லைனா பசங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியாச்சும் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ நம்ம கையில் வந்து சோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். சாஃப்ட் காப்பியை வச்சு படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அந்த ரெகுலராக படிக்கும்போது சாஃப்ட் காப்பியில் படிக்கிறப்போ கொஞ்சம் நிறைய இஷ்யூ வந்து இருக்கும். ஐ ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ கையில் ஹார்ட் காப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே நம்ம நோட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸை எடுத்து வச்சு ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ அப்போது நம்ம ஒரு ஐடியா வந்து நமக்கே கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த சப்ஜெக்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸு. சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரி தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்ன கண்டென்ட் இருக்குது எதுவுமே வந்து புரியாது. நம்ம எப்படி ஸ்கூல் லெவலில் நம்ம பார்த்துருப்போமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மாதிரி அது ஒரு வேகாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்பவும் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுற போது தான் நமக்கு வந்து புரியவே வரும். ஸோ அடுத்த டைம் அந்த அதே சப்ஜெக்ட் அதே லெசனை படிக்கிறப்போ ஸோ முக்கியமான கண்டென்ட் எது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி எல்லாமே ஜென்ரலாக ஓவர்வியூவாக படிக்கிற மாதிரி இருக்கும். போக போக நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் எந்த டாபிக் எந்த கண்டென்ட் வந்து முக்கியமானது அப்படின்றது. ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் புக்ஸ் தானே, நம்ம இன்ஜினியரிங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம், ஸ்கூல் புக்கை படிக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எடுப்போம். ஆனால் எடுக்க போக போக தான் இன்னும் டெப்த்தாக என்னடா இது போயிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதை படிக்க நம்ம வந்து ஒரு டைம் படிக்கும்போது நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸ்கூல்லலாம் நம்ம ஏதோ படித்தோம், டெஸ்ட் அட்டன் பண்ணோம், கிளியர் ஆனோன்ற மாதிரி இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வந்து இதுதான் நமக்கு லைஃப் அப்படின்ட்டு வரப்போ உள்ளே போக போக நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு புரிதல் இல்லாமல் ஸ்கூலில் படிச்சிருப்போம். இங்கே வந்து நம்ம படிக்கிறப்போ அதோடைய நம்ம பார்க்குற வியூவே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் 6th to 10th நிறுத்திட்டேன். 11th 12th வந்து பார்க்கவே இல்லை. அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 எனக்கு ஃபெயிலியர் கொடுத்ததுக்கு மேஜர் ரீசனே வந்து நான் 11th 12th வந்து படிக்காமல் விட்டது தான். 6th to 10th வரைக்கும் போதும். ஏன்னா வந்து எனக்கு பெருசாக நான் இன்ஸ்டியூட்டும் போனதில்லை, எனக்கு கைட் பண்ணவும் ஆள் இல்லை. ஸோ நான் 6th to 10th வரையும் படித்தா போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 11th 12th இன்னும் இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதோடைய கண்டென்ட் வந்து இன்னும் டெப்த்தாக வந்து 11th 12th வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்
புக்ஸை படிக்கும் போது தான் வந்து கொஷினுமே வந்து பேசிக்காக கேட்க மாட்டாங்க, டெப்த்தாக போய் தான் வந்து கொஷின் கேட்பாங்க. இப்போ நம்ம அனலிட்டிக்கலாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 11th 12th புக்கு நம்ம வந்து கவர் பண்ணியே ஆகணும். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த டாபிக் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல் புக்கை வந்து எங்கேருந்து தொடங்கணும்? அதான் நம்ம வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் வந்து வந்திருப்போம். ஒரு பேசிக்காக நாலேஜ் இருக்கும், ஆனால் வந்து டெப்த்தான நாலேஜ் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா 6th-லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 6th வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்டோட பசங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது போக போக அதே டாபிக் வந்து 9th-லேயும் இருக்கும், 10th-லேயும் இருக்கும், 11th-லேயும் இருக்கும். ஆனால் வந்து அதோடைய கண்டென்ட் வந்து வைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம 6th-லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6th ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டாபிக் வந்து வேறு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராட் வியூ வந்து கிடைக்கும். 6th படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வருது, ஏன் வருது? அதான் சார், ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை பற்றின ஒரு நாலேஜே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நம்ம 6th படிக்கிறப்போ ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் போக 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 இன்னும் கொஞ்சம் வைடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து 6th-லேருந்து படிக்கிறது தான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை பற்றின டெப்த் நாலேஜ் வந்து அடுத்தடுத்து போகிறப்போ நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து 6th-லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேசிக்காக இருக்கிறத படிக்கப்போவே நம்ம கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக வந்து படிக்கணும். எப்படின்னா ஒரு இதெல்லாம் கேட்பானா கொஷினில் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் போய் பார்த்தோம்னா அந்த கொஷினே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வந்து லைன் பை லைனாக நம்ம 6th-லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அது போக போக அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போக போக வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இதில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா போக போக நம்ம இன்னும் நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்தடுத்த லெவல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு எதில் வந்து மார்க் அதிகமாக கொஷின் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துப்பேன். இப்போது நமக்கு வந்து எனக்கு ஸ்கூலில் இருந்தே ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா வரும். தமிழுமே வந்து நான் ஓரளவுக்கு நான் படிக்கலைன்னா கூட தமிழ் வந்து நான் படிக்காமல் போய் அட்டென்ட் பண்ணனா கூட ஒரு எபோ 70 வந்து எடுத்துருவேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச சப்ஜெக்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வருமோ, எந்த சப்ஜெக்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா எடுத்த உடனே வந்து நமக்கு தெரியாத சப்ஜெக்டோ இல்லை கொஞ்சம் போரிங்காக இருக்கிற சப்ஜெக்டோ படிக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்து உண்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வருமோ அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டோம் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்டை நோக்கி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும். டைம் ஷெட்யூல்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் வந்து மார்னிங் 4:30க்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மார்னிங்கில் வந்து கொஞ்சம் எடுத்த உடனே ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அதை எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி மந்த நிலையில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மேக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மேக்ஸ் நம்ம கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மேக்ஸ் நம்ம போட்ட ஆப்டிடியூடுக்கு வந்து அந்த டைம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம தூக்கம் வரும், அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். நான்லாம் பயங்கரமாக தூங்குவேன். 11 மணிலேருந்து 2 மணி வரையும் எனக்கு ஒரு தூக்க கலக்கமாகவே தான் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த டைம் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி இல்லை ஒரு பாட்டு கேட்குறதோ இல்லை நமக்கு பிடிச்ச அந்த மாதிரி சோஷியல் மீடியா கூட கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டைமை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர் லஞ்ச் இல்லை தூங்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி இந்த டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்லாம் ஒரு 3 to 5 வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணது பின்னாடி தான் நமக்கே வந்து தெரிய வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கும் போதெல்லாம் ஏதோ சப்ஜெக்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஜாகிரஃபின்னு இருக்குது, அது என்னன்னே தெரியாமல் தான் வந்து படிச்சிருப்போம். ஆனால் வந்து நம்ம இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து இவ்வளோ விஷயம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நாலேஜ் வந்து நமக்கு தேவையான நாலேஜ் நம்ம
டிஎன்பிஎஸ்சி கேட்குற கொஷினுக்கு தகுந்த ஆன்சர் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து இது வந்து சக்ஸஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியுமோ, இன்டெப்த்தாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம படிச்சே ஆகணும். ஸ்கூல் புக் மேலே உங்களுக்கு எப்போ ட்ரஸ்ட் வருது, நம்பிக்கை எப்போ வருது? நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 அட்டன் பண்ணுறப்போ அதான் 165 கொஷின் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது ஒரு 160+ கொஷின் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே தான் இருந்தது. ஒரு 4 or 5 கொஷின்ஸ் மட்டும் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாக இருந்தது. ஸோ அப்போவே வந்து நம்ம இன்னும் டெப்த்தாக அந்த 10th படிச்சது தான் என்னோட மேஜர் மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். 4th குரூப்பில் 11th 12th கொஷின் 11th 12th சப்ஜெக்ட் படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து கிளியர் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒரு 80% ஆஃப் கொஷின் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அப்படின்றது கண்டிப்பாக மஸ்ட்டு. மீதி 20% மட்டும்தான் வந்து கரண்ட் ரிலவெண்டான டாபிக்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து போகிறாங்க. இந்த 80% நமக்கு நம்ம ஜாப்க்கு தேவையான கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெசன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கில் வந்து ஓவராலாக வந்து படிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஓவர்வியூ மாதிரி ஒரு ஜென்ரலாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நோட் மேக்கிங் அப்படின்றது கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ ஒரு லெசனை படிச்சுட்டு அதில் வந்து இதெல்லாம் நமக்கு முக்கியமானது நமக்கே தெரியும். ஸோ அதுக்கான நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 பேஜ் இருக்குன்னா நம்ம ஒரு 2 பேஜ்லேயே நோட்ஸ் எடுத்துருவோம். ஸோ அடுத்த டைம் ரிவிஷனுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு படிச்சிடணும், அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து தெரியாது இதெல்லாம் வந்து முக்கியமானது அப்படின்றது வந்து தெரியாது. நம்ம ஜென்ரலாக ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசன் ஃபுல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து படிச்சுட்ருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து முக்கியமான கண்டென்ட் எது அப்படின்றது வந்து நம்ம டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஓவர்வியூவாக படிக்கிறது, நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண அதில் வந்து முக்கியமானதெல்லாம் நம்ம இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்ச கொஷின் எல்லாமே வந்து டெஸ்ட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அந்த டாப்பிக்கை பார்க்குறப்போ நமக்குள்ளே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக படித்தாலும் அடுத்தடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து அதே லெசனை படிக்கிறப்போ நமக்குள்ளே அதுக்கான அந்த ஒரு கான்செப்டே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் படிக்கிறத வந்து திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணுறப்போ நமக்குள்ளே வந்து இவ்வளோ தான் விஷயம் அப்படின்றத வந்து நமக்கே வந்து கிறிஸ்பாக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிக்கிறப்போ எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது அது ரிலவெண்ட்டாக ஸ்கூல் புக்ஸில் என்ன டாபிக் இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம படித்தோம்னாலே போதும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ சிலபஸை எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டு சிலபஸில் இருக்க கண்டென்ட்டு ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் அது எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படித்தோம்னா போதும். அதான் நீங்கள் ஸ்கூல் புக்கு தாண்டி போகணுன்ற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.